வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி கரூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. போட்டியிட்ட எத்தனை கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 19 தேர்தலை சந்திச்சாச்சு. ஜூன் 4 ரிசல்ட்டு. அதுக்குள்ள எத்தனை கட்சிகள் எல்லாம் களையளிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. அதிமுகவோட ஏகப்பட்ட உட்பூசு நிறைய வந்தாச்சு. அதையெல்லாம் விட மிக மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு பகிரங்கமான உண்மை. பொதுவாக கட்சியில வந்து எல்லாமே காசு கொடுக்குறாங்க. மேல மத்திய பாஜக வந்து கட்டுக்கட்டா காசு கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட பொறுப்பாளர்களும் மற்றபடி அதுக்குன்னு இருக்கக்கூடிய குழுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கீழ்மட்ட தொண்டர்கிட்ட அது வந்து சேர்ந்ததா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆமாம், ஒன்றுக்கு ஒன்று வாட்ஸ்அப் அமைச்சுக்கிட்டு அவங்க காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக பிரமுகர். அது குறிப்பாக வந்து வட சென்னையெல்லாம் வந்து இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு குழு அமைச்சு, ஆமாம், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர் எல்லாத்தையும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காசு கொடுக்குற உழைக்கிறாங்க. புதுசாக வந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தால் அப்புறம் அந்த கட்சியில் வந்து 20 வருஷம் 10 வருஷம் இருந்துக்கிட்டு இருப்பான் ஒரு பிரமுகர். அவன் இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுவான். அதுவும் அதுக்கு கீழே உள்ள ஒரு பதவியில் இருந்தாலுமே கூட மேலிடம் காசு கொடுத்தது அப்படின்னா அதை வந்து கட்சி சம்பந்தமாக மற்றோட தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் பிரித்து கொடுக்கணும். அதான் வந்து ஒரு நிலைப்பாடு. ஒரு பூத்துக்கு வந்து 8000 ரூபா கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க தமிழக அளவுக்கு. மத்திய பாஜக, டெல்லி பாஜக கொடுத்துருக்கு. ஆனால் செலவு பண்ணது வெறும் 5000 தான். இன்ட்டு 70 பூக்கு கணக்கு போடுங்க. ஏகதேசம் ஒரு பூத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி ரேஞ்சுக்கு. அந்த இதில் 6 தொகுதிகள் கொண்டது ஒரு எம்பி சீட் இல்லையா? அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி ஒரு 70 பூத்து கான்செப்டுக்கு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே வந்து பாஜகவினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் அடிச்சிருக்காங்க. அப்போ கீழ்மட்டம் என்ன பண்ணுவான்? தனியாக வாட்ஸ்அப் குழு போட்டு பயங்கரமான அடித்தடி கலாட்டம் பிரச்சனைகள் வாய் தேடாது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் பாஜக ஊடக பிரிவின் முன்னாள் தலைவர் காளிதாஸ் இன்னைக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு மற்றபடி வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே ஒரு தகராறு பிரச்சனை. தென்மண்டல ஐஜி அலுவலக தலைவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து பட்டியலில் அணிச்சையில் கீரைத்துறை சரவணனுங்கிற வந்து என் வீட்டு முகவரி வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கார். என்னுடைய செயல்பாடுகள்லாம் குத்து பார்த்துட்டு இருக்கார். அதன் அடிப்படையில் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் அவன் பாதிக்கப்படலாம், கொலை செய்யப்படலாம் சொல்லிட்டு தென்மண்டல ஐஜி அவர்கிட்ட வந்து டைரக்டாகவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பாஜகவுக்குள்ளே பாஜக சசிகுமார் வெற்றிவேலுங்கிறவர் மேலே என் மேலே நிறைய குற்றம் சுமத்துறாங்க. அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி போட்டு இவங்களே வந்து குற்றம் சுமத்தி வாட்ஸ்அப்னு குழு அமைச்சு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று என்னை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எனக்கு பயமாக இருக்கு. என்ன காரணம்? இதுதான், கொடுத்த காசு ஒழுங்காக காளிதாஸ் வந்து யாருக்கும் பிரித்து கொடுக்கல. இவர் லபக்கு அமுத்திட்டாருங்கிறது வந்து வெற்றிவேல் மற்ற சோர்ஸு சசிகுமார் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கபலீகரம் பண்ணி விட்டாங்க பணத்தை அப்படின்னு இருக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய ஒரு குழுவினர் அந்த நிர்வாகிகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் அவருக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் சரி. இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்தூரில் கள்ளக்குறிச்சி அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இதில் விஷயம் இல்லை. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உட்பட்டது. அதில் நிற்கக்கூடிய வந்து தமாக வேட்பாளர் தேவதாஸ். ஆமாம், மற்றபடி வந்து எல்லாமே வந்து மேலிடம் அமைத்த குழுவின் சார்பாக வந்து பணம் வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பொறுப்பாளர் வந்து சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன். அவர் எல்லாமே அமுத்திட்டாருன்னு போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஆத்தூர் ஃபுல்லாக பயங்கரமான போஸ்டர். ஆமாம், பிஜேபியின் பணத்தை கொள்ளையடித்த சண்முகநாதனை கட்சியை விட்டு நீக்கி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர். அப்புறம் எதிர்கட்சிகளெல்லாம் விட்டு கொடுத்த சண்முகநாதன், அடுத்த கட்சிக்கு ஓட விட்ட சண்முகநாதன் அவரை பதவி நீக்கம் செய் அப்படின்னு போட்டு அது ஒரு கலாச்சாரம். அதாவது அடுத்த
கட்சி இருக்குது அப்படின்னா அடுத்த கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு தான் ஒரு தகராறு வரும். ஆனா பிஜேபியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார் என்பது மிக கேவலமான ஒரு விஷயம். இது சேலத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இத்தனைக்கு அங்க போட்டியிடுறது யாரு? தமாக வேட்பாளர் தேவதாஸ். ஜெயிச்ச மாதிரி தான், அவ்வளவுதான். டெபாசிட் கூட வராது. அவங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்துல இத்தனைக்கு தமாக வேட்பாளர் வந்து அங்க ஜி.கே. வாசன் வந்து எப்படி ஜெயிப்பார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று, சிவகங்கை மாவட்ட செயலாளர் சேதுராமன், ஆமா, அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கார். மாவட்டத்தில் சத்யநாதன் வந்து அவர் நீக்கிட்டார். வாட்ஸ்அப் குழு வந்து இதான் பண பிரச்சனை எல்லாமே சொல்லியிருக்கிறார். சத்யநாதன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்ணிட்டார். இது சேது சிவராமன் வந்து மாவட்ட செயலர் கொடுத்த பணத்தை எல்லாம் இருக்கக்கூடிய யாருமே பிரித்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு போட்டு சத்யநாதன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மாவட்ட தலைவர். உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேது சிவராமனை கட்சி விட்டு நீக்கிட்டார். இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காரணம் என்ன? வாட்ஸ்அப் குழுவில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பிரபலியப்படுத்தி, நீ அவ்வளோ கொடுக்கல, நான் அவ்வளோ கொடுக்கல, நான் இத்தனை வருஷம் உழைச்சேன் கட்சிக்காக, பாஜகவுக்காக, அப்புறம் நீங்கள் இன்னேத்து வந்த ஆள் வந்து எப்படி பணத்தை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இப்படி மிகப்பெரிய ஒரு பிரளயமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த இதில் வட சென்னையில் பெரம்பூர் தெற்கு மண்டல தலைவர் பிரபா மேலே, மற்றபடி பெரம்பூர் மத்திய மண்டல தலைவர் கஸ்தூரி அவர்கள் மேலே, மற்றபடி திருவிக மண்டலத்தில் முரளி அவர்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு போயிட்டு எல்லாத்துட்டையும் வந்து கட்சி மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆமா, கீழிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டவர் லபக்கு அமுத்தியாச்சு பாஜகவுக்குள்ள. இன்னைக்கு வந்து சொன்ன அனைவருமே வந்து எல்லாமே பாஜகவுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமா, இந்த அடிப்படையில வந்து ஏகப்பட்ட விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த கோவை சம்பந்தப்பட்டதுல பணம் கொடுத்து டைரக்டாவே கொடுத்து பணம் கொடுத்த வகையில் அது ஒரு பிரச்சனையை போய் கைது பண்ணாங்க போலீஸார். அப்புறம் நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில் பொதுவாகவே வந்து போன தேர்தலெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வச்சு பிஜேபி வந்து பணம் கொடுத்தது. அவங்க ரொம்ப கரெக்டாக கணக்கு இருப்பாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக வந்து வேட்பாளர்கிட்ட கொடுக்க வைப்பாங்க ஆர்எஸ்எஸ் குரூப்பு. இன்னைக்கு அப்படி இல்லை, டைரக்டாகவே வேட்பாளர்கிட்ட காசை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேட்பாளர்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை, நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ அப்படிங்கிற அவநம்பிக்கை வந்தோம். என்ன ஆயிடுச்சு, எல்லா படத்தையும் சுருட்டிட்டாங்க. கீழே உள்ள அப்புறம் போஸ்ட் ஓட்டுவான் இல்லையா, அவன் தான் மெயின். எந்த கட்சியாக இருக்கட்டும் போஸ்ட் ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் மெயின். அவன் எந்த இடத்துல போஸ்டர் ஓட்டுறானோ அதான் பப்ளிக். மாற்றி ஓட்டிட்டான்னா இருக்கிறதும் போச்சு. ஒரு 50 ஓட்டு வருமோ அதுவும் கோய்ந்தாதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் கீழ்மட்ட பிரதிநிதிகளுக்கும் பணத்தை வந்து மேல்மட்ட நிர்வாகி பிரித்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால கூட்டத்தை கூட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற, என்ன யார் யார் என்னென்ன அடிச்சிங்க, என்ன சமாச்சார லிஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில், ஏன்னா மத்திய பாஜக சும்மா விடாது. அவங்க மிகப்பெரிய ஒரு உளவுத்துறை வச்சு ரிப்போர்ட்டை எடுத்துட்டாங்க. யார் யார் என்ன அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து பாஜகவை சூட்டிட்டாங்க பணத்தை. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து பாஜக வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்தாச்சு. கோவையிலே வந்து அண்ணாமலை வந்து 3ஆம் இடத்துக்கு தான் வருவார். மற்ற இடத்துலையாவது பரவாயில்ல, ஏசி சண்முகம், மற்றபடி பாரிவேந்தர், மற்ற இவங்கெல்லாம் வந்து 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு பாஜக கொடுத்துருக்காங்க. ஆனால் அண்ணாமலையோட நிலைமை ரொம்ப கேவலம். ஆமா, 3ஆம் இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு அண்ணாமலை வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி இது உளவுத்துறை ரிப்போர்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில வந்து யார் யார் எப்படியெல்லாம் அடிச்சிங்கன்னு சொல்லி போட்டு விசாரிக்கிறதுக்காக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்காக எல்லாம் ரெடி ஆனாங்க. ஆனா அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது அந்த 2 நாளைக்கு முன்னால. காரணம் என்ன அப்படின்னா, இதான் ஒற்றுமையின்மை வெளிப்பாடு. அந்த அன்னை இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டத்தை நடத்தி இருந்த மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சிருக்கும். யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தா, யார் யார் என்னென்ன அடிச்சாங்க, அவங்களோட அடிச்சு சின்ன பின்னமா சிதறி இருந்திருப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான விஷயம். இன்னமும் ஒன்று அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதுங்கிறது உண்மையிலே வந்து மீடியாக்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருக்கும். வெளிப்படையா பார்க்கின்ற பொழுது வாட்ஸ்அப் குழுவை போட்டுக்கிட்டு நார் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க பாஜகவினர். வேறு கட்சியை நார் அடிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல தமிழ் செய்யிருந்தாங்க, ஏதோ அமைதியா போயிட்டு இருக்குது. அப்புறம் எல்முருகனை போட்டாங்க, அவர் வகையில ஏதோ 4 எம்எல்ஏ வந்தாங்க. அண்ணாமலையை போட்டு ஒண்ணுமே கிடையாது, 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவர் தன்னுடைய நிலைப்பாடின் வெளிப்பாடா போயிட்டார். கொங்கு மண்டலத்துல நான் தான் தலைவர்,
என்னுடைய தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் யார் யாரை மட்டம் தட்டணும் மட்டம் தட்டி வச்சு யார் யாரை ஒதுக்கி வைக்கணும் ஒதுக்கி வச்சு இவர் மட்டும் ஆட்சி ஆளுங்கிற கான்செப்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இப்போ என்ன ஆகுது, மத்திய பாஜக உஷாராகி தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், தமிழக பாஜக டோட்டலாக மாற்ற போகிறாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து அமித்ஷாவும் மோடியும் மிக கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை தானே. என்னடா அது நம்ம கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அண்ணாமலையோட பேச்சை கேட்டு விட்டோமே அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். ஆமாம், அண்ணாமலை வந்து யாருங்கிறது இன்னைக்கு இப்போ வந்து மோடியும் அமித்ஷாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இதையெல்லாம் விட இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகளும் புரிந்து கொண்டார்கள். அவருடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த கூட்டம் நடந்துட்டுமே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய இந்த கூட்டம் வந்து விசாரணை கூட்டம் மாதிரி நடத்தக்கூடிய ஒரு சூழல்ல நடத்தலையே. இதுவும் அமித்ஷா மோடிக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்னென்ன விளக்கம் எனக்கு லிஸ்ட் ஆஃப் வந்துடணும், அதுவும் சொல்லிட்டாங்க. யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்னு லிஸ்ட் வந்துடும் கூட சொல்லிட்டாங்க. அதை திரட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டமாக கூட இருக்கலாம் அண்ணாமலை வெளிப்பாடு. இப்போ அந்த கூட்டத்துக்கே பிரச்சனையாகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. அவர்களுக்குள்ளேயே அடி தட்டி வெட்டு குத்துக்கிற மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் பாருங்களா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஒருத்தவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. துறைப்பாக்கத்தில் பூத் ஏஜென்ட் தகராறு ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாம் பாஜக தான், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறேன், வேற எந்த கட்சியும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே அழிச்சுக்குவாங்க அப்படின்னு நான் கூட பல வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், அதாவது வந்து அவதூறு பேச வேண்டியதான். குறிப்பிட்ட ஒரு மதத்தை நோக்கி ஏதோ ஒரு அவதூறு பேச வேண்டியதான். இதான் சாக்கு அப்படின்னு திமுகவை ஒழிப்பேன், அதிமுகவை அழிப்பேன், அப்புறம் காங்கிரஸை ஒழிப்பேன் ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு சொல்லிட்டு உட்காந்தா இவங்களை அழிக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. அவர்களுக்குள்ளே அவர்கள் அழித்து விடுவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அன்னைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் அவனோட அமைச்சிக்கரில் ஐயாவு கல்யாண மண்டபத்தில் அண்ணா நகர் ராஜ்குமாருக்கும் மூர்த்திக்கும் பயங்கரமான ஒரு தகராறு. ஒருத்தர் அடிச்சு பலார் கண்ணத்தை அரைச்சிக்கிட்டு இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு. என்ன காரணம் அப்படின்னா பணம் தான். கொடுத்த பணத்தை ஒழுங்கா கொடுக்கல. ஆமா, நாங்க கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம், அப்ப இவங்க பணத்துக்காக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பகிரங்கமான ஒண்ணு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ரவுடி கும்பல், கஞ்சா கடத்துற கும்பல், மற்றபடி விபச்சார கும்பல், மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி கும்பல், நம்ம சொத்துக்களை அமுக்கிற கும்பல், இந்த மாதிரி வந்து எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து அண்ணாமலை மூலமா ஒன்று தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக பாஜக சேர்ந்திருக்காங்களுடைய கட்டாயமா இதுல என்ன தெரியுது, ஒருத்தவங்க கூட கட்சிக்காக உழைக்கிற அளவுக்கு எவனுமே பாஜக இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. இதுல அண்ணாமலையும் உட்பட அப்படிங்கிறது நம்ம விவரமாவே சொல்லலாம். அண்ணாமலையால இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை கூட்ட முடியல அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு, அவர் தானே பாஜக தலைவர், பாஜக தமிழக தலைவர், மாநில தலைவர். அவராலேயே வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்ப பாஜக நிலைமை என்னங்கிறது மத்திய அரசு அங்க மத்தியில பாஜக வாட்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கடா ஜூன் 4 வரும், வந்த உடனே ஜெயிக்குதோ இல்லையோ அது அப்புறம் பேசிக்கலாம், எத்தனை ஜெயிச்சாலுமே சரி. ஏன்னா இவரே வந்து 8 இடம் 9 இடம் ஜெயிக்குன்னு சொல்லி போட்டு தான் ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்காரு. கோவைக்கு அண்ணாமலைக்கு மட்டும் 25 சீட் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. மற்றபடி வட சென்னை மற்ற சூழ்நிலை எல்லாம் 10 சீட் 12 சீட் தான். ஆனா கோவைக்கு மட்டும் 25 சீட் இது மத்திய பாஜகவால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சுட்டியாச்சு, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அண்ணாமலைக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படிங்கும் போதுல எப்படி அவர் வந்து நிர்வாகத்தினோட கூட்டத்தை கூட்டுவார், வாய்ப்பே இல்லை. ஆமா, அந்த அளவுக்கு அடித்தடி பயங்கரமா நிற்கும். மீண்டும் வந்து கூட்டுனாரு வச்சுக்கலாம், பயங்கர பத்திரிகைகள் தான் வந்து பயங்கரமான ஒரு இதா இருக்கும், செய்தியா இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து பாஜக தமிழகம் மாட்டி இருக்கு. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்டாயமா முடியாது. ஆமா, தலைமையை மாற்றாத வரைக்கும் அப்போ வந்து அண்ணாமலை மாற்றப்படுவார் தேர்தல் முடிவுக்கு பின்னால் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. ஆமா, அமித்ஷாவும் மோடியும் பயங்கரமா டோஸ் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், ஜூன் 4க்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பிரளயம் நம்ம பாஜக தமிழகத்துக்குள் வெடிக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மையாக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.